நிலா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், உன் உடலின் அழகை இப்படி வெளிப்படையாக காட்டாதே. உன்னை முழுவதுமாக மூடிக்கொள். நீ என்னை விட 10 வயது இளையவள் என்பதை நான் மறந்து விடுவேன். ஆனால் இன்று என் உயிர் உன்னை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்துகிறனோ அவ்வளவு தூரம் ஒரு சிறு காட்சியை வைத்து என்னை தூண்டினாய். வேண்டாம், தயவு செய்து இதை செய்யாதீர்கள். நான் உண்மையில் இறந்து விடுவேன் என்று நிலா அலறினாள். அரவிந்தின் கரங்களால் தொடப்பட்டதும் சீண்டப்பட்டதும் அவள் சத்தமாக அழுதாள். எவ்வளவு நேரம் அவள் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி மன்றாடினாள். அரவிந்தின் இணைப்பால் அவள் கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அவளால் நகரக்கூட முடியவில்லை. துடித்தாள். உணர்ச்சிகளின் தீவிரம் அதிகரிக்க அவள் மேலும் மேலும் தவித்தாள். சிறிது நேரம் அவளது அந்த தவித்து போன உதவியற்ற நிலையை கண்ட அரவிந்தின் மனதிற்குள் கடைசியாக அவளது நிலையை பார்த்து கருணை வந்தது. அவன் அவளது மீது மென்மையாக இதழ் பதித்தான். பின்னர் அவளது உதடுகளை தன் இதழ்களுக்குள் இழுத்தான். நிலாவுக்கு இன்று தன்னுடைய உயிரே போய்விடும் என்று தோன்றியது. அரவிந்த் மெதுவாக அவளது உடையில் தன் கரங்களை, அதே சமயம் அவனது மற்றொரு கை நிலாவை மகிழ்விப்பதில் ஈடுபட்டிருந்தது. அப்போது திடீரென அவன் அவளை மென்மையாக தன் பற்களால் கடித்தான். அந்த வெட்கம் நிறைந்த வலியை அவளால் தாங்க முடியாமல் விம்மினாள். அவளது உடலில் இருந்த ஒட்டுமொத்த பலமும் அவனை விட்டு சென்று விட்டது. அவள் தளர்ந்து போனாள். அரவிந்த் தன் பெற்றோருடன் 2 தங்கைகளுடனும் கிராமத்தில் வசித்து வந்தான். அவனது நிறுவனம் நகரத்தில் வளர தொடங்கிய போது அவன் தன் குடும்பம் முழுவதையும் நகரத்திற்கு அழைத்து வந்தான். அவன் தனது 2 தங்கைகளுக்கும் நல்ல குடும்பங்களில் திருமணம் செய்து வைத்தான். இருவரும் ஒரே வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நகரத்து பெண்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள். அவர்கள் ஒருபோதும் தங்கள் பெற்றோரை பார்க்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் அரவிந்துக்கு கிராமத்தை சேர்ந்த அப்பாவி பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அவனது மனைவி எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து பெற்றோரை கவனித்துக் கொள்வாள், ஒருபோதும் எதிர்த்து பேச மாட்டாள் என்று நம்பினர். பல கட்ட வற்புறுத்தலுக்கு பிறகு அவர்கள் அரவிந்துக்கு 17 வயது நிலாவை திருமணம் செய்து வைத்தனர். நிலா ஒரு அனாதை. அவளது அக்காக்கள் அவளை நன்றாக அறிந்திருந்தனர். அவளுக்கு ஒரு சிற்றப்பாவி இருந்தான். அவன் அவளுடன் வாழவில்லை. எப்போதாவது வந்து செல்வான். அரவிந்த் இந்த திருமணத்திற்கு சற்றும் தயாராக இல்லை. ஆனால் தன் பெற்றோரின் வார்த்தைகளை அவனால் எப்படி தட்ட முடியும்? அவன் ஒரு மிகவும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் மகன். அதனால் நிலாவை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் நிலா தன்னை விட சரியாக 10 வயது சிறியவள் என்ற எண்ணம் அவனை உள்ளுக்குள் வாட்டியது. இவ்வளவு இளம் வயது பெண் இன்று இரவு நெருங்கும் உறவை புரிந்து கொள்ள முடியுமா? அவன் அவளிடம் நெருங்கிய போது நிலா இதை பற்றி எதுவும் அறியாதவள் என்பதை உணர்ந்தான். அவனது அன்றைய அத்தனை நம்பிக்கைகளும் சிதைந்தன. ஏமாற்றத்துடன் சிகரெட்டை பற்ற வைக்க வெளியே பால்கனிக்கு சென்றான். இங்கே இன்னும் தன் கரங்களை நீவி கொண்டிருந்த நிலா தன் கணவர் தன்னை தனியே விட்டுவிட்டு வெளியேறுவதைக் கண்டு உள்ளுக்குள் வருத்தமடைந்தாள். அவளது அன்னிகள் அரவிந்தை எப்படி தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று நன்றாக அளித்திருந்தனர். ஆனால் அவள் முதல் இரவிலேயே தோல்வியடைந்தாள். எப்படியாவது அரவிந்தை தன் வசப்படுத்தியே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக இருந்தாள். காலை இருவரும் கீழே காலை உணவு உண்ண வந்தபோது அவனது அக்காக்கள் நிலாவிடம் நேரடியாக கேட்டுவிட்டனர். என்ன நிலா, அரவிந்த் உன்னிடம் வந்தாரா? அவர் உன்னை தொட முயற்சித்தாரா? உனது இரவு நன்றாக முடிந்ததா? நிலா வெட்கத்துடனும் சோகத்துடனும் தலையசைத்தாள். தயக்கத்துடன் அவள் சொன்னாள், அக்கா, எனக்கு அந்த விஷயங்களை பற்றி தெரியவில்லை. நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னிடம் நெருங்கி வர வேண்டும் என்றுதான் நானும் விரும்பினேன். ஆனால் அவர் கோபத்துடன் பால்கனிக்கு சென்று விட்டார். அவள் உண்மையை சொன்னதும் அவனது 2 அக்காக்களும் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தனர். ஐயோ, என்ன செய்துவிட்டாய் நீ முட்டாளே! அவர் சொல்வதை செய்திருக்க வேண்டியதுதானே? இப்போதிலிருந்து அரவிந்தை மயக்குவதற்கான பயிற்சியை நாங்கள் உனக்கு தருகிறோம். நாங்கள் சொல்வதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள் என்று பெரிய அக்கா முறைத்து சொன்னாள். நீ அப்படி செய்யாவிட்டால் அரவிந்த் உன்னை விட்டு பிரிந்து நகரத்து சாமர்த்தியசாலி பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். நீ அதை விரும்புகிறாயா? கிராமத்து பெண்கள் தங்கள் கணவர் மீது மிகுந்த பாசமும் உரிமை பற்றும் கொண்டவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இல்லை, நான் என் கணவரை வேறு ஒருவருடன் எப்படி பகிர்ந்து கொள்வேன்? நான் அவரை நேசிக்கிறேன்.
நான் இதை நடக்க விடமாட்டேன் என்று அழுதபடி சொன்னாள். அப்போது இரண்டாவது அக்காள் அவளது தோளை தட்டியபடி சொன்னாள், அப்படியானால் நாங்கள் சொல்வதை செய், இல்லையென்றால் ஒரு தந்திரமான பெண் வந்து உன் கணவரை திருடி சென்று விடுவாள். நீ சும்மா அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான், புரிந்ததா? பயத்துடன் அவள் தலையசைத்தாள். அவனது அக்காக்கள் 2-3 நாட்கள் அங்கேயே தங்கி அவள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு முறையையும் சொல்லிக் கொடுத்தனர். அவள் அதையெல்லாம் அரவிந்திடம் முயற்சி செய்ய முயன்றாள். ஆனால் அது அரவிந்தின் முன்னால் எல்லாமே தவறாக போனது. அரவிந்தும் இப்போது கல்லு போல் ஆகிவிட்டிருந்தான். அவள் மீது கவனம் செலுத்தவே இல்லை. இதனால் நிலா உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தாள். அவள் தன் கணவர் தன்னை ஆசைப்படும்படி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தாள். இரவில் உட்கார்ந்து அதை பற்றியே யோசித்தாள். ஆனால் எந்த யோசனையும் வரவில்லை. அவள் ஒரு மிகவும் அறிவான பெண். அவள் தன் பெற்றோர்களை பார்த்து கொள்வது மட்டுமின்றி அரவிந்த் விரும்பி சாப்பிடும் உணவையும் சமைத்தாள். அதனால் அவர் மகிழ்வாக இருப்பார். ஆம், அவள் இவை அனைத்தையும் தன் கணவனிடம் முயற்சி செய்யலாம் என்று அவள் யோசித்தாள். இன்று எப்படியாவது அரவிந்தை தன் பக்கம் இழுக்கும்படியான ஒன்றை செய்ய அவள் தீர்மானித்தாள். வீட்டுக்கு சென்றாள். நிலா எப்படியாவது அரவிந்தை ஈர்க்கும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்க முயன்றாள். ஆனால் அவளது சிறு வயது காரணமாக அரவிந்த் மற்ற பெண்களை பார்க்க தொடங்கிவிட்டான் என்பது அவளுக்கு தெரியுமா? இன்று அவள் வீட்டிற்கு சென்றபோது அரவிந்த் தன்னுடன் ஒரு பெண்ணை அழைத்து வந்திருந்தார். அதை பார்த்த நிலாவின் கண்கள் அகல விரிந்தன. ஏன் அரவிந்த் இந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பயத்துடன் அவள் கேட்டாள், இது யார்? அரவிந்த் புன்னகையுடன் சொன்னார், இவள் என் வியாபார பங்குதாரர் ஆதிரா. இவள் என் வேலைக்கு மிகவும் உதவி இருக்கிறாள். இவளது கணவர் வேலை விஷயமாக வெளியே போயிருக்கிறார். அதனால் இவள் 3 அல்லது 4 நாட்களுக்கு இங்கேயே தங்குவாள். இவள் வீட்டில் நேற்று இரவு திருட்டு போயிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு தங்க இடமில்லை. அதனால் நான் இவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இவளுக்கு ஒரு நல்ல அறையை தயார் செய்துவிடு. இவள் 3 அல்லது 4 நாட்களுக்கு நம் விருந்தினராக இருப்பாள். நிலா கண்ணீரை அடக்கி கொண்டு தயக்கத்துடன் ஒரு அறையை தயார் செய்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவள் கீழே வந்தபோது ஆதிரா சிரித்து விளையாடி கொண்டு அரவிந்துடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவனிடம் மிகவும் நெருக்கமாக அமர்ந்திருந்தாள். அவர்களுக்கு உறங்க செல்லும் எண்ணம் இருப்பதாகவே தெரியவில்லை. அரவிந்த் புன்னகையுடன், அறை தயார், உணவும் பரிமாறிவிட்டார்கள், அம்மா அப்பா அமர்ந்திருக்கிறார்கள், நீயும் வந்துவிடு என்று சொன்னார். நிலா அந்த புன்னகையின் செயற்கைத்தன்மையை புரிந்து கொண்டு தன் கசப்பை காட்டாமல் அரவிந்தின் மனதை காயப்படுத்தாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தன் மனதில் உறுதியானாள். அப்போது அரவிந்த் தனது தோழி ஆதிராவிடம் சைகை செய்து வா சாப்பிடலாம் என்றார். ஆதிரா விரைவாக சென்று உணவு மேஜையில் அரவிந்தின் இருக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் லேசாக வணக்கம் தெரிவித்தாள். உணவை பரிமாறிக் கொண்டிருந்த நிலா அங்கேயே நின்று விட்டாள். அந்த பெண்ணுக்கு அவளது இடத்தில் அமர இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது என்று அவள் இதயம் வேதனைப்பட்டது. நிலா நேரடியாகவும் தெளிவாகவும் சொன்னாள், இது என் இடம், நீங்கள் எழுந்து இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள். அரவிந்த் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். என்ன ஆச்சு நிலா? இது ஒரு பெரிய விஷயமில்லை. நீ பக்கத்தில் உட்கார்ந்தால் ஒன்றும் ஆகாது. அரவிந்தின் அம்மாவும் ஆதிராவை சந்தேகத்துடன் பார்த்தார். ஆனால் அரவிந்த் சொல்வது சரிதான், யாருடைய இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாது என்றார். நிலா மனதிற்குள் அம்மாவுக்கு நன்றி சொன்னாள். ஆதிரா எழுந்து நிலாவுக்கு பக்கத்தில் உள்ள நாற்காலில் அமர வேண்டியிருந்தது. நிலா இருவருக்கும் நடுவில் அமர்ந்தாள். இனி யாரும் தன் இடத்தை பிடிக்க முடியாது என்று அவள் இதயம் மகிழ்ந்தது. ஆனால் இது அவளது தவறான எண்ணம் மட்டுமே. ஆதிரா ஏற்கனவே அரவிந்துடன் வேலை செய்தாள். அவள் அரவிந்தின் மீது மனதை பறி கொடுத்திருந்தாள். அதனால் அவளது கணவர் நகரத்தை விட்டு சென்றதும் அவள் திருட்டு போனதாக பொய் சொல்லி அரவிந்திடம் தன் துயரத்தை எல்லாம் சொன்னாள். நிலா அவளை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானாள். ஆதிரா இந்த 2-3 நாட்களுக்குள் அரவிந்தை அவள் மீது பைத்தியக்காரனாக்கி விட வேண்டும் என்று விரும்பினாள். அதனால் அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அவள் அருகில் வர வேண்டும். ஆதிராவின் நோக்கம் அரவிந்துடன் ஒரு உறவை ஏற்படுத்தி அவனால் விலகிச் செல்ல முடியாதபடி செய்து நிலாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு என்றென்றும் அவனுக்குரியவளாக ஆக வேண்டும் என்பதே. ஆனால் அவள் வீட்டிற்கு வந்தபோது அரவிந்தின் மனைவி நிலா மிகவும் இளையவள் என்பதை கண்டாள். அவளது ஆசைகள் வீணாகி போவதாக உணர்ந்தாள். அரவிந்த் தன் மனைவியுடன் அவ்வளவு நெருக்கமாக இல்லை என்பதை ஆதிரா விரைவில் புரிந்து கொண்டாள். அரவிந்தை தன் மீது பைத்தியக்காரனாக்க தன் மனைவி நிலாவை நிரந்தரமாக விட்டுவிட்டு தன்னுடன் இருக்க வைக்க அவள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள்.
அதனால் அவள் முதலில் நிலாவின் நாற்காலியில் அமர்ந்து அவளது இடத்தை பிடிப்பதற்கு கூட முயன்றாள். ஆனால் அரவிந்தின் அம்மாவுக்கு நிலாவை மிகவும் பிடித்திருக்கலாம். அதனால் ஆதிராவை அங்கிருந்து எழும்ப செய்துவிட்டார். ஆதிரா, பரவாயில்லை, இந்த முறை தவறிவிட்டது, அடுத்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நினைத்து கொண்டாள். உணவு உண்ட பிறகு அரவிந்தும் ஆதிராவும் வியாபார விஷயங்கள் பேச படிக்கும் அறைக்கு சென்றனர். நிலா தன் அறையில் தனியாக கவலையுடன் நடந்து கொண்டிருந்தாள். அரவிந்த் ஏன் தன்னுடன் அதிக நேரம் செலவிடவில்லை என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இரவு 11 மணி ஆகிவிட்டது. ஆனால் அரவிந்த் இன்னும் மேலே வரவில்லை. நிலாவின் கோபம் அதிகரித்தது. அவள் மெதுவாக கீழே சென்று பார்த்தாள். அரவிந்தும் ஆதிராவும் வேலை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஆதிரா மிகவும் தவறான முறையில் அரவிந்தின் அருகில் குனிந்து அவனிடம் ஒரு கோப்பை பற்றி சரிபார்க்க சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை கண்டதும் நிலாவின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவள் உள்ளே சென்று, அரவிந்த், இன்னும் விழித்திருக்கிறீர்களா? வாருங்கள் அறைக்கு, எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னாள். அரவிந்த் அவளை பார்த்து கடுமையான குரலில் சொன்னார், நான் வேலை செய்கிறேன் நிலா, நீ உன் அறைக்கு போய் தூங்கு. வேலை முடிந்ததும் நானே வந்து விடுவேன், நீ வர தேவையில்லை. இதை கேட்டு நிலாவின் இதயம் உடைந்தது. அரவிந்த் தன் வார்த்தைகளில் ஆர்வம் காட்டவில்லை. அதே சமயம் ஆதிரா போன்ற துணிச்சலான பெண்ணின் பேச்சை கேட்பதில் அவர் இன்பம் காண்கிறார் என்று அவள் வருத்தப்பட்டாள். அரவிந்த் அவளை மீண்டும் போக சொன்னார். அப்போது ஆதிரா கிண்டலாக சொன்னாள், உங்கள் கிராமத்து மனைவிக்கு நகரத்து விஷயங்கள் புரியவில்லை போல. நீங்கள் இங்கிருந்து போக என்ன விலை வேண்டும் மேடம்? அவளது புன்னகையில் வெற்றியின் மகிழ்ச்சி தெரிந்தது. அவள் சொல்லும் போல இருந்தது. நீ அவனது மனைவியாக இருந்தும் அவனை கவர்ந்திழுக்க முடியவில்லை. நான் விரைவில் அவனை என் பக்கம் இழுத்து கொள்வேன். இதை கண்டு நிலா துக்கத்துடன் அறைக்கு திரும்பி படுக்கையில் விழுந்து கடுமையாக அழுதாள். ஏன் தன்னால் அரவிந்தை தன் பக்கம் ஈர்க்க முடியவில்லை என்று தன் அழகின் மீதே கோபம் வந்தது. அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்த் வரவில்லை. வெகு நேரத்திற்கு பிறகு அரவிந்த் அறைக்கு வந்து அவளை அழுது கொண்டிருப்பதை கண்டு பதற்றமடைந்து கேட்டார், என்ன ஆச்சு நிலா, ஏன் அழுகிறாய்? தான் தாமதமாக வந்ததால் அவள் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அரவிந்த் அன்புடன் பேச முயன்றார். ஆனால் நிலா அவரது கையை தட்டிவிட்டு சொன்னாள், போங்கள் உங்கள் அந்த தோழியிடம். நீங்கள் அவளுடன் வெகு நேரம் அமர்ந்திருந்தீர்கள், ஏன் செய்கிறீர்கள்? அரவிந்த் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு சொன்னார், அப்படி எதுவும் இல்லை. என் அன்பு, என் மனைவி நீதான். நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். அவளுக்கு வேலை விஷயங்கள் பற்றி பேச வேண்டியிருந்தது, அவை முக்கியமானவை என்று சொல்லி நிலாவின் கூந்தலை தடவினார். நிலா அவர் மார்பில் சாய்ந்து கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாள், இப்போது நான் உங்களை எங்கும் போக விடமாட்டேன். அமைதியாக என்னுடன் இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள். அரவிந்த் சிரித்தபடி அவளுடன் படுத்துக்கொண்டார். அவர்கள் படுத்து கொண்டிருக்கையில் கதவு தட்டப்பட்டது. அரவிந்த் கதவை திறந்தார். ஆதிரா முன்னால் நின்று மிகவும் பயந்தவளாக தெரிந்தாள். அரவிந்த் கேட்டார், என்ன ஆதிரா? இந்த நேரத்தில்? ஆதிரா நடுங்கிக் கொண்டே, எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் தனியாக தூங்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு எங்கள் வீட்டில் திருட்டு நடந்தது. அந்த பயத்திலிருந்து என்னால் இன்னும் மீள முடியவில்லை. ப்ளீஸ், என்னால் தனியாக தூங்க முடியாது. நீங்கள் வாருங்கள், என்னுடன் சிறிது நேரம் பேசுங்கள். நான் தூங்கியதும் திரும்பி வந்து விடுங்கள். அவள் மாசற்றவள் போல நடித்து அரவிந்தை வலையில் சிக்க வைத்தாள். போகும்போது, ஆதிரா, உங்கள் மனைவிக்கு கஷ்டமாக இருக்காது என்று நம்புகிறேன் என்று சொன்னாள். அரவிந்த் ஒத்துக்கொண்டார். திரும்பி நிலாவை பார்த்தார். அவர் விரிந்த கண்களுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்த் சொன்னார், பரவாயில்லை நிலா, நீ படுத்திரு, உனக்கு பயம் இல்லையே. நான் இவளை தூங்க வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவர் கதவை மூடிவிட்டு ஆதிராவுடன் சென்றார். ஆதிரா போகும்போது நிலாவை முறைத்து விட்டு சென்றாள். பின்னால் நிலா மீண்டும் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். ஏன் தான் இவ்வளவு உதவியற்றவளா உணர்கிறாள். இரவு 2 மணி ஆகிவிட்டது. ஆனால் அரவிந்த் திரும்பவில்லை. கடைசியில் நிலா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆதிராவின் அறைக்கு சென்றாள். அவள் மெதுவாக கதவை திறந்து பார்த்தபோது ஆதிரா அரவிந்தின் சட்டையின் பொத்தான்களை கழற்றி கொண்டிருந்தாள். அவளது கை அரவிந்தின் மார்பில் இருந்தது. அவளது உதடுகள் அரவிந்தின் கன்னங்களை தொட்டு கொண்டிருந்தன. இந்த காட்சியை பார்த்ததும் நிலா அதிர்ச்சியடைந்தாள். கோபத்துடன் அவள் கத்தினாள், செய்து கொண்டிருக்கிறாய் நீ? குரலை கேட்டு அரவிந்த் பதற்றத்துடன் எழுந்து ஆச்சரியத்துடன் நிலாவை பார்த்தார். அவர் கேட்டார், நீ இங்கே என்ன செய்கிறாய்? நிலா கோபத்துடன் சொன்னாள், இதை நான் உங்களிடம் தான் கேட்க வேண்டும். சிறிது நேரத்தில் வருவதாக சொன்னீர்கள். 2 மணி நேரமாக நீங்கள் இந்த நிலையில் இந்த பெண்ணுடன் படுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அரவிந்த் தன் பக்கம் பார்த்தார். அவரது சட்டையின் அனைத்து பொத்தான்களும் கலன்றிருந்தன.
அவர் உடனடியாக ஆதிராவை பார்த்தார். அவள் மாசற்றவளாக நடிக்க முயன்றாள். ஆதிரா சொன்னாள், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அரவிந்த். நீங்கள் என் அருகில் படித்திருப்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் என் கணவர் என்று நினைத்து விட்டேன். அதனால் என்னை மன்னிக்கவும். அவளது பேச்சை கேட்ட அரவிந்த் தலையை மட்டும் அசைத்துவிட்டு உடனடியாக எழுந்து வெளியே சென்றார். பின்னால் நிலா ஆதிராவின் அருகில் வந்து திடீரென அவளது பொன்னிற கூந்தலை பலமாக பிடித்து இழுத்தாள். ஜாக்கிரதை, என் கணவர் மீது கெட்ட எண்ணம் வைக்காதே. அவர் எனக்கு மட்டும் சொந்தமானவர். நீ அவரை உன் வலையில் சிக்க வைக்க சிறிதாவது முயன்றால் நான் உன் தலைமுடியை வெட்டி உன் முகத்தை கெடுத்து விடுவேன். புரிந்ததா? அவளை உதறிவிட்டு நிலா அங்கிருந்து சென்றாள். ஆதிரா கோபத்தில் போர்வையை கிழித்து விட்டாள். நீ இதை சரியாக செய்யவில்லை. நீ உன் காலிலேயே கோடாலியை போட்டு கொண்டாய். இப்போது பார், உன் கண் முன்னால் உன் கணவரை எப்படி என்னுடையவனாக ஆக்குகிறேன். உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று முகத்தில் கர்வமான புன்னகையுடன் சொன்னாள். நிலா தன் அறைக்கு திரும்பிய போது அரவிந்த் ஏற்கனவே அங்கு இருந்தார். கவலையுடன் அவளுக்காக காத்திருந்தார். நான் சொல்வதை கேள் நிலா. அவர் அவளது கையை பிடிக்க முயன்றார். ஜாக்கிரதை, என் மீது கை வைக்காதீர்கள். நான் உங்கள் வார்த்தைகளை கேட்க விரும்பவில்லை என்று சொல்லி அரவிந்தின் கையை தட்டிவிட்டு படுத்துக்கொண்டாள். அரவிந்த் அவள் தூங்கும் போது கூட அவளது உடல் முழுவதும் நடுங்குவதை பார்த்தார். நிச்சயமாக அவள் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அவரிடம் பேச விரும்பவில்லை. அரவிந்த் பல முறை அழைத்தார். ஆனால் அவளிடம் இருந்து மௌனம் மட்டுமே இருந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது நிலா அருகில் இல்லை என்பதை கண்டார். அவள் காலை உணவு தயாரிக்க கீழே சென்றிருந்தாள். அரவிந்த் தயாராகி கீழே வந்தார். நிலா உணவு மேஜையில் காலை உணவை வைத்திருந்தாள். ஆனால் அரவிந்தை பார்க்கவே இல்லை. அரவிந்த் அவளது முகத்தை உன்னிப்பாக பார்த்தார். அவள் அவரிடம் பேசும் மனநிலையில் இல்லை. அப்போது ஆதிரா புன்னகையுடன், அரவிந்த், சீக்கிரம் நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்று சொன்னாள். இதை கேட்டு நிலா தன் உதட்டை கடித்து கொண்டாள். அரவிந்த் ஆதிராவின் வார்த்தைக்கு விரைவாக சாப்பிட்டு விட்டு அவளுடன் ஆபீஸ்க்கு சென்று விட்டார். பின்னால் நிலாவின் இதயம் உடைந்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. யாரிடம் அவள் உதவி கேட்க முடியும்? ஆதிரா எந்த வாய்ப்பையும் நழுவ விடமாட்டாள் என்பது அவளுக்கு தெரியும். அவள் நிச்சயம் அரவிந்தை தன் பக்கம் இழுக்க முயல்வாள். ஒரு முறை அரவிந்த் அவளது வலையில் சிக்கினால் அவள் எங்கே போவாள்? இதை நினைத்தாலே அவளுக்கு நெஞ்சு அழைத்தது. அப்போது அவளது மாமியார் அவளது கவலையான முகத்தை பார்த்து அவளை அறைக்கு அழைத்தார். மாமியார் அன்புடன், மகளே, என்னவென்று சொல் என்றார். இதை கேட்டதும் நிலா அழ ஆரம்பித்து ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை எல்லாவற்றையும் சொன்னாள். மாமியாரும் கவலைப்பட்டார். அவர் தைரியமாக, இரு மகளே, நீ அரவிந்தின் இதயத்தில் உனக்கென்று ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். ஏன் அவர் இன்னும் உன்னிடம் ஈர்க்கப்படவில்லை என்று எனக்கு புரியவில்லை. நீ இவ்வளவு நல்ல பெண் என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டார். நிலா சொன்னாள், நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா? அவர் என்னை பார்ப்பதே இல்லை. அவருக்கு ஆதிரா போன்ற பெண்கள் தான் பிடிக்கிறார்கள். அவர்கள் இரவில் இவ்வளவு நெருக்கமாக வந்தார்கள். அவர் அவளை எதுவும் சொல்லவில்லை. மாமியார் அவளுக்கு ஆறுதல் கூறினார். கவலைப்படாதே மகளே, நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஆனால் வெளியே ஆபீஸில் அவர் தனியாக இருக்கிறார். அங்கே நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நிலா தன் அறைக்கு திரும்பினாள். அவளது மனம் உடைந்து போயிருந்தது. ஆனால் அவள் இனி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவளால் முடிந்த அனைத்தையும் செய்வாள். வெட்கத்தில் சுருங்கியிருந்த நிலா இப்போது அந்த நிலா அல்ல. மாலை ஆனது. அரவிந்த் இன்றும் வீடு திரும்பவில்லை. நிலா தவித்தாள். இரவு மாமனார் மாமியாருக்கு உணவளித்து அவர்களை தூங்க வைத்தாள். இரவு 12 மணிக்கு ஆதிராவும் அரவிந்தும் தள்ளாடியபடி வீட்டிற்குள் நுழைந்தனர். அரவிந்த் போதையில் இருந்தார். ஆதிரா அவரை தாங்கிக் கொண்டு வந்தாள். இதை பார்த்த நிலா வேகமாக அவர்கள் அருகில் சென்றாள். என்ன ஆச்சு உங்களுக்கு? அரவிந்த், என்னை பாருங்கள். ஆனால் அரவிந்த் சுய நினைவில் இல்லை. நிலா கோபத்துடன் ஆதிராவை பார்த்தாள். நீங்கள் இவருடன் என்ன செய்தீர்கள்? ஏன் இவருக்கு நினைவு வரவில்லை? இவர் இந்த நிலையில் இதற்கு முன் வந்ததில்லை. நீங்கள் இவருடன் என்ன செய்தீர்கள்? ஆதிரா தந்திரமாக சிரித்து கொண்டு சொன்னாள். என்னவென்றால், நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்கே அரவிந்த் மது அருந்தினார். மது அருந்திய பிறகு யாருக்கு தான் நினைவு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தானே? மேலும் அரவிந்த் தன் காதலை என்னிடம் வெளிப்படுத்தினார். பார்க்க விரும்புகிறாயா என்று ஆதிரா நிலாவின் கண்களை நேராக பார்த்து கிண்டல் செய்தாள். நிலா தலையசைத்தாள். ஆதிரா தன் போனில் ஒரு வீடியோவை ஓடவிட்டாள். அதில் அரவிந்த் அவள் மீது சாய்ந்து சில சமயங்களில் அவளது கழுத்தில் இதழ் பதித்ததும் சில சமயங்களில் அவளது உதடுகளை முத்தமிடுவதும் இருந்தது. இதை கண்ட நிலா உடைந்து போனாள். அரவிந்தின் ஆதரவு அவளது கைகளில் இருந்து நழுவ அவர் தரையில் விழுந்தார். ஆதிரா சிரித்தாள். இப்போது சொல், இன்னும் வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா? நிலா உதட்டை கடித்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு அரவிந்தின் பாரத்தை தூக்கினாள்.
என் பார்வையிலிருந்து விலகிப்போ, நான் உன்னை அப்புறம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அரவிந்தை ஆதிராவின் கையிலிருந்து விடுவித்து தன் அறைக்கு அழைத்து சென்றாள். ஆதிரா ஆத்திரமடைந்தாள். இந்த சிறுமி என்ன இப்படி இருக்கிறாள்? இதையெல்லாம் பார்த்தால் அவள் ஓடி போயிருக்க வேண்டும். ஆனால் இவள் இன்னும் ஒட்டி கொள்கிறாள். இப்போது நான் இதைவிட பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும். அதனால் அரவிந்த் முழுமையாக என்னுடையவராக ஆகி விடுவார். இந்த பெண்ணே அரவிந்தை விட்டு சென்று விடுவாள் என்று அவள் நினைத்தாள். பெரிய சேதமில்லாமல் தன் வேலை நடக்க ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அரவிந்த் அவளிடம் நிலா இளம் வயதினர் என்றும் தன்னால் இன்னும் அவளிடம் நெருங்க முடியவில்லை என்றும் தனக்கும் ஆசைகள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். ஆதிரா அனுதாபம் காட்டி நாம் ஒரு வழியை கண்டுபிடிப்போம் என்று சொன்னாள். அவள் ஒரு முறை அரவிந்திடம் நெருங்கி அவளது உதடுகளை நோக்கி சாய்ந்தபோது அரவிந்த் அவளை தடுக்கவில்லை. ஒருவேளை அவரும் ஏதாவது பாசத்தை தேடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த கணமே அவரது மனசாட்சி இது ஒரு அந்நிய பெண் என்று அவருக்கு எச்சரிக்கை செய்தது. அவர் அதிர்ச்சியுடன் ஆதிராவை தள்ளிவிட்டார். ஆனால் அவர்கள் வியாபார சந்திப்புக்காக உணவகத்திற்கு சென்றபோது ஆதிரா தந்திரமாக அவரது பானத்தில் ஏதோ ஒன்றை கலந்துவிட்டாள். அதனால் அரவிந்த் மயக்கமடைந்தார். அவள் அவரது மயக்கத்தை பயன்படுத்தி காரில் அவருடன் தவறான படங்களை எடுத்தாள். அதனால் அவற்றை நிலாவுக்கு காட்டி அவளே அரவிந்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். ஆனால் எல்லாம் தலைகீழாக போனது. நிலா அரவிந்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு பதிலாக அரவிந்தை கவனித்து தன் அறைக்கு அழைத்து சென்றாள். ஆதிரா கொதித்து போனாள். இப்போது பார், நான் என்ன செய்கிறேன். நாளை வரை காத்திரு. அடுத்த நாள் அரவிந்தின் அக்காள் அனைவரையும் உணவுக்கு அழைத்திருந்தாள். அரவிந்த் தாமதமாக வருவதாக போன் செய்தார். அனைவரும் அங்கேயே தங்கலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இரவு ஆகிவிட்டது. அரவிந்த் வரவில்லை. நிலா தவித்தாள். அக்காள் சொன்னாள், என்ன ஆச்சு? அவர் வந்து விடுவார். நிலா தலையசைத்தாள். உங்களுக்கு அந்த ஆதிராவை பற்றி தெரியாது. அவள் என் கணவரை அடைய விரும்புகிறாள். எதையும் செய்ய துணிந்தவள். அவர் நள்ளிரவுக்கு பிறகு வெளியே இருக்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அக்காள் அவளை பார்த்து, நீ அரவிந்தை நேசிக்க தொடங்கிவிட்டாயா என்று கேட்டாள். நிலா கண்ணீருடன், அவர் என் கணவர். எனக்கு அவரை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னாள். அங்கே அரவிந்த் போதை குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார். இது சரியில்லை. அவர் தனியாக இருந்தார். ஆதிரா அவரது பானத்தில் மயக்க மருந்தை கலந்து அவரை முழுமையாக கட்டுப்பாடில்லாமல் ஆக்கியிருந்தாள். ஆதிரா கருப்பு நைட் கவுனில் அவர் அருகில் அமர்ந்து, வாருங்கள் என் அருகில் என்று சொன்னாள். அரவிந்த் முணுமுணுத்தார். நீ நிலாதானே? என் நிலா. அரவிந்தின் போதையில் இருந்த மனதில் ஆதிராவின் குரலை கேட்டதும் அவன் நினைவு கூறும் பெயர் நிலாவாகத்தான் இருந்தது. ஆம் அரவிந்த், நான் தான் உன் நிலா என்று ஆதிரா தன் திட்டத்திற்காக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள். இதை கேட்டதும் அரவிந்த் அவளை கட்டிக்கொண்டார். அவளை நிலா என்று நினைத்து அவளது உதடுகளை தன் வசமாக்கினார். ஆதிரா லேசாக எதிர்ப்பது போல காட்டினாள். ஆனால் உள்ளுக்குள் அரவிந்த் தன்னை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். அவள் அரவிந்தின் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டுக்கொண்டாள். அவள் முனகினாள். அவளது உடல் நடுங்கியது. ஒரு புறம் அவளது மனம், தான் ஒருவர் குடும்பத்தை உடைக்கிறோமே என்று அவளை தடுத்தது. ஆனால் மறுபுறம் அவளது உடல், நான் இதை செய்யவில்லை, அரவிந்த் தான் செய்கிறார். அவர் என்னை நிலா என்றுதான் நினைக்கிறார். அவர் தான் என்னிடம் நெருங்கி வருகிறார் என்று சொன்னது. தனிமையும் இரண்டு இளம் உடல்களும் போதையும் சேர்ந்தால் பாதை தவறுவது இயல்பாகிவிடும். அரவிந்தும் தடுமாறினார். மேலும் ஆதிரா போன்ற கவர்ச்சியான ஒரு பெண்ணின் துணை அவருக்கு கிடைத்திருந்தது. அரவிந்த் இப்போது ஆதிராவின் உதடுகளை முத்தமிட்டு கழுத்து வரை சென்று அங்கிருந்து அவள் இதய துடிப்புகள் இருக்கும் வரை செல்ல ஆரம்பித்தார். அரவிந்த் நைட்டியை திடீரென அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. உள்ளே நிலா மட்டும் வரவில்லை. அரவிந்தின் பெற்றோரும் அக்காக்களும் வந்திருந்தனர். உண்மையில் ஆதிராவின் போனில் கிடைத்த வீடியோவை பார்த்த நிலா திகைத்து போய் உடனடியாக தன் அக்காளின் வீட்டிலிருந்து கிளம்பினாள். காரணம் கேட்டபோது நிலா எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அக்காக்களிடம் சொன்னாள். அதை கேட்ட அனைவரும் நிலாவுடன் கிளம்பி வந்திருந்தனர். நிலா உண்மையை சொல்லி எல்லோரையும் அழைத்து வருவாள் என்று ஆதிரா எதிர்பார்க்கவில்லை. உள்ளே இருந்த காட்சியை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆதிராவின் கண்கள் வாசலில் பட்டதும் அவள் மின்னல் தாக்கியது போல அரவிந்திடமிருந்து விலகி விரைவாக தன்னை மூடிக்கொண்டாள். அவள் நடுங்கிக் கொண்டே, நான் ஒன்றும் செய்யவில்லை, அரவிந்த் தான் என்னிடம் நெருங்கி வந்தார். என்னை நிலா என்று நினைத்து வற்புறுத்தினார். நான் நிலா இல்லை என்று சொன்னேன் என்று பொய் கண்ணீருடன் விளக்கமளிக்க முயன்றாள். அப்போது அரவிந்தின் அக்காள் முன்னே வந்து அவளை பலமாக அறையத் தொடங்கினாள். எங்களுக்கு எங்கள் சகோதரனை தெரியாதா? நீதான் இதற்கு எல்லாம் காரணம். ஏன் இங்கே தங்க வைத்தாய் என்று அவளது தலைமுடியை பிடித்து கத்தினாள். ஆதிரா அழுது கொண்டே, என்னை நம்புங்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை, அரவிந்த் தான் என்னிடம் வந்தார் என்று சொன்னாள். அவள் அரவிந்தை தன்னை விட்டு தள்ளினாள்.
போதை தலைக்கு ஏறி இருந்ததால் அரவிந்த் ஒரு புறம் தள்ளாடினார். அவரது பெற்றோர்கள் கோபமாக கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றனர். ஏனென்றால் அவர்களால் இதையெல்லாம் தாங்க முடியவில்லை. நிலா கல்லு போல் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தின் அக்காள் ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து அவர் முகத்தில் தெளித்தாள். அதனால் அரவிந்திற்கு சிறிது நினைவு வந்தது. கண்களை கசக்கிக் கொண்டே, இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் எல்லோரும் ஏன் இங்கே கூடி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் அருகில் ஆதிரா குறைவான உடையில் இருப்பதை பார்த்ததும் அவர் திகைத்து போனார். நீ இங்கே என்ன செய்கிறாய், அதுவும் இந்த நிலையில் என்று கோபமாக கேட்டார். பின்னர் அவர் தன்னை பார்த்தார், அறையை பார்த்தார், கடைசியில் நிலாவின் கண்களை பார்த்தார். அந்த கண்களின் வலி அவநம்பிக்கை உடைந்து போதல் நிறைந்திருந்தது. அரவிந்த் பதற்றத்துடன் அவளை நோக்கி வந்தார், விளக்கமளிக்க. ஆனால் நிலா தலையசைத்து பின்னால் நகர்ந்தாள். நான் உங்களை வெறுக்கிறேன். நீங்கள் எப்படி எனக்கு இப்படி செய்ய முடிந்தது? எனக்கு துரோகம் செய்தீர்கள். ஆனால் நான் சிறியவள் என்று சொல்லிக்கொண்டே நீங்களே மற்ற பெண்களுடன் இதை சொல்லிக்கொண்டே நிலா அவரை ஓங்கி அறைந்தாள். மேலும் அறைக்குள் சென்று விட்டாள். அங்கே அக்காக்கள் ஆதிராவின் தலைமுடியை பிடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே தூக்கி எறிந்து விட்டனர். ஆதிரா தன் துணிகளை எடுக்கவாவது விடுங்கள் என்று கத்தினாள். ஆனால் யாரும் அவளது பேச்சை கேட்கவில்லை. அங்கே அரவிந்த் அவமானத்தால் தலை குனிந்தபடி புல்வெளியில் அமர்ந்திருந்தார். அப்பா முன்னே வந்து அவர் முகத்தில் அறைந்தார். அம்மாவும் அடித்தார். உன்னை எங்கள் மகன் என்று சொல்ல வெட்கப்படுகிறோம். இதுவா நாங்கள் கொடுத்த வளர்ப்பு? ஒரு மகளின் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய். இன்னொருத்திக்கு துரோகம் செய்தாய். நீ எங்கள் வாரிசு என்று நினைத்தால் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்கள் அறைக்கு சென்றார்கள். அரவிந்த் அங்கேயே உட்கார்ந்து ஏன் ஆதிராவை தன் அருகில் வர அனுமதித்தேன் என்று வருந்தினார். அவளை அறையில் நுழைய அனுமதிக்காமல் இருந்திருந்தால் அவள் போதை மருந்து கலந்திருக்க மாட்டாள். இதெல்லாம் நடந்திருக்காது. அவர் தன் அறைக்கு சென்றபோது நிலா அங்கு இல்லை. அவள் விருந்தினர் அறைக்கு சென்று விட்டாள். அவர் கதவை தட்டிக்கொண்டே இருந்தார். நிலா, கதவை திற ப்ளீஸ், என்னை மன்னித்து விடு. நான் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. ஆனால் நிலா கதவை திறக்கவில்லை. அவர் இரவு முழுவதும் கதவுக்கு வெளியே அமர்ந்திருந்தார். உள்ளே நிலா அழுது கொண்டிருந்தாள். வெளியே அரவிந்த் அழுது கொண்டிருந்தான். காலையில் நிலா வெளியே வந்தபோது அரவிந்த் அதிர்ச்சியுடன் எழுந்தார். நான் சொல்வதை கேள் நிலா, நான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை. அவள்தான் ஜூஸில் போதை மருந்தை கலந்தாள். ஆனால் நிலா அவர் பேசியதை முற்றிலுமாக புறக்கணித்தாள். அவர் அருகில் நிற்காமல் கடந்து சென்றாள். கீழே வந்து எல்லோருக்கும் காலை உணவு தயாரிக்க தொடங்கினாள். அவரது அக்காக்கள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தனர். நிலா காலை உணவை மேஜையில் வைத்துவிட்டு அவர்களுடன் அமர்ந்தபோது அக்காள் கேட்டாள், நீ நலமாக இருக்கிறாயா நிலா? தலையசைத்தாள். சிறிது நேரம் கழித்து அரவிந்தும் காலை உணவிற்காக கீழே வந்தார். அவர் திருட்டுத்தனமாக சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்த எல்லோரையும் பார்த்தார். திடீரென நிலாவின் குரல் ஒலித்தது. எனக்கு இன்று சந்தைக்கு போக வேண்டும். நீங்கள் என்னை கூட்டி செல்கிறீர்களா என்று அக்காக்களை பார்த்து கேட்டாள். இதுவரைக்கும் அவள் யாரிடமும் எதுவும் கேட்டதில்லை. அக்காள், ஆம், ஏன் இல்லை, நாங்கள் போகிறோம். இன்று இரவு தாமதமாக வீடு திரும்புவோம் இன்று அரவிந்துக்கு காட்டுவதற்காக சொன்னாள். அவள் நிலாவை கூட்டிக் கொண்டு சென்றாள். காலை முதல் மாலை ஆனது. ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. அரவிந்த் இப்போது மிகவும் கவலைப்பட்டார். அவர் அன்று அலுவலகத்திற்கு போகவில்லை. இவ்வளவு நடந்த பிறகு அவர் எப்படி போவார்? அவரது இதயம் அமைதி இழந்து இருந்தது. நிலா தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாளோ என்று அவர் திரும்ப திரும்ப யோசித்தார். திடீரென அவர் கதவை பார்த்தபோது திகைத்தார். அங்கே தன் அக்காக்களுடன் அவர் பார்த்த பெண் நிச்சயமாக நிலாதான். ஆனால் அவள் எவ்வளவு மாறிவிட்டாள்! நிலா தனது நீண்ட கூந்தலை கட் செய்து தோள்பட்டை வரை குட்டையாக்கி கொண்டாள். ஸ்டைலாக வெட்டப்பட்ட முடி அவள் முகத்திற்கு மிகவும் அழகாக இருந்தது. பியூட்டி பார்லரின் மேக்கப் செய்த பிறகு அவளது முகம் இன்னும் பிரகாசமாக இருந்தது. ஒரு குறுகிய சட்டை மற்றும் பட்டியாலா சல்வாரில் அவள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். அவளை இவ்வளவு மாறிய ரூபத்தில் பார்த்த அரவிந்த் இதயம் வேகமாக துடித்தது. அவர் அவளிடம் செல்ல விரும்பினார். ஆனால் நிலா அவரை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அவரது அக்காக்கள் சிரித்துக்கொண்டே தங்கள் பெற்றோரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். அந்த இரவு அரவிந்த் அறைக்கு சென்றபோது நிலா இன்னும் அங்கில்லை. அவர் விருந்தினர் அறைக்கு செல்ல விரும்பினார். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் அவர் ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டியிருந்தது. இப்படிதான் இப்போது தினமும் நடக்க ஆரம்பித்தது. அவள் தன்னை அழகுபடுத்தி கொண்டு அவர் முன் கடந்து சென்றாள். அவருக்கு அவளை தொட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. ஆனால் அவள் அவரை கண் கூட பார்க்காமல் அருகில் கடந்து சென்றாள். அரவிந்த் கோபத்தை அடக்கி கொண்டு இருக்க வேண்டியிருந்தது. அவர் அவளிடம் நெருங்கி செல்ல மிகவும் விரும்பினார். ஆனால் அவள் அவர் மீது ஒரு கண்ணோட்டம் கூட வீசவில்லை. ஒரு மாதம் இப்படியே கழிந்தது. இப்போது அரவிந்த் தவிக்கும் மீனை போல நிலாவின் அருகில் வர துடித்து கொண்டிருந்தார்.
ஒரு நாள் அவர் காலை உணவுக்காக கீழே சென்றபோது அவரது பெற்றோர்கள் மேஜையில் இல்லை. அவர்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள் போல. சிறிது நேரத்திற்கு பிறகு நிலா துப்பட்டாவை அசைத்து கொண்டே சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் அரவிந்தின் முன் குனிந்து உணவை பரிமாறினாள். அவளது சட்டையின் கழுத்து மிகவும் ஆழமாக இருந்தது. அதை பார்த்த அரவிந்த் கண்கள் விரிந்து விட்டன. அவள் என்ன உடை அணிந்திருக்கிறாள்? முன்பு நிலாவின் சட்டையின் கழுத்து வரை மூடியிருக்கும். ஆனால் இன்று அவளது கழுத்தை பார்த்த அரவிந்திற்கு ஒருவித தவிப்பு ஏற்பட்டது. அவள் வெளிப்படையாக தெரியும் மீது பார்வைப்பட்டது. அவர் தன் காய்ந்த உதடுகளை அதனால் அவரது தாகம் மேலும் அதிகரித்தது. அவரது இதயம் அவளிடம் நெருங்கி செல்ல துடித்தது. அவர் நிலாவை பார்க்க விரும்பினார். ஆனால் அவள் உணவை பரிமாறிவிட்டு சென்று விட்டாள். இடையை அசைத்தபடி அவள் சென்ற ஒவ்வொரு அசைவையும் அரவிந்த் கூர்ந்து கவனித்தார். மதியம் கூட அவர் வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமாகவே வீடு திரும்பினார். நிலா அவருக்கு உணவளித்த போது, உணவை கொடுக்கும் போது அவள் பலமுறை தன் அழகான அங்க அசைவுகளை காட்டினாள். அதனால் அவர் தவிப்படைந்தார். இது பல நாட்களுக்கு தொடர்ந்தது. அவர் தினமும் இதை உணர்ந்தார். ஆனால் அவளிடம் பேசவோ எதையாவது சொல்லவோ அவருக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் இப்போது அவள் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. இது அவருக்கு மிகவும் வேதனையை அளித்தது. அவர் அவளிடம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்பார். ஆனால் அவள் தலையை உதறிவிட்டு சென்று விடுவாள். அவரது வார்த்தைகளுக்கு மதிப்பே இல்லாதது போல இப்போது அவர் ஒரு தாகமுள்ளவரை போல சுற்றி திரிந்தார். ஒரு நாள் தரையில் இருந்த தண்ணீரின் வழுக்கல் காரணமாக நிலா வழுக்கி விழுந்தாள். நேராக அரவிந்தின் மடியில் விடுங்கள் என்னை என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் அரவிந்த் அவளது மென்மையை உணர்வதில் மூழ்கி இருந்தார். அதனால் அவர் எப்போதும் அவளது உதடுகளை நோக்கி சாய்ந்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. நிலா அவரை பின்னுக்கு தள்ள முயன்றாள். ஆனால் அவளால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. அவள் அவரை விடுபட முயற்சி செய்தாள். ஆனால் அவர் அவளை தன்னுள் இழுத்து கொள்ள விரும்பினார். திடீரென நிலா அவரது உதடுகளை கடித்து விட்டாள். அதனால் அவர் வலியால் முனகிக் கொண்டே அவளை விட்டு விட்டார். ஜாக்கிரதை, என்னையும் உங்கள் அந்த ஆதிரா போல நினைத்து விட்டீர்கள் என்று நிலா கிண்டல் செய்தாள். இதனால் அரவிந்த் கோபத்தை அடக்கி கொண்டு இருக்க வேண்டியிருந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அரவிந்த் கீழே வந்தார். ஆனால் நிலாவை காணவில்லை. அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார். ஆனால் அவள் எங்கும் இல்லை. இப்போது அரவிந்த் அவள் மீது ஈர்க்கப்பட்ட போது ஏன் அவள் அவரை தவிக்க வைக்கிறாள்? தன் பெற்றோரிடம் கேட்கும் தைரியம் அவரிடம் இல்லை. அவர் முகத்தை புண்படுத்தி அமர்ந்திருந்தார். பல மணி நேரம் கழிந்த பிறகு மதியம் அவர் தன் அம்மாவிடம் கேட்டே விட்டார். நிலா எங்கே? இப்போதுதான் அவளது ஞாபகம் வந்ததா? அவள் உன் மனைவிதான் என்பது நினைவில் இருக்கிறதா உனக்கு? அம்மா கிண்டல் செய்ததற்கு அவர் உதட்டை கடித்து கொண்டு இருந்தார். வெளியே போயிருக்கிறாள், சுற்றி கொண்டிருக்கிறாள், வந்து விடுவாள் என்று அவரது பாவமான முகத்தை பார்த்து அம்மா சொன்னாள். யாருடன் என்று அவர் கண்களை சுருக்கி கேட்டார். உனக்கென்ன, வந்தவுடன் கேட்டுக்கொள் என்று சொல்லி அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அரவிந்த் தவிப்புடன் அவளுக்காக காத்திருக்க தொடங்கினார். இரவு 9 மணி ஆனது. அரவிந்த் மிகவும் கவலைப்பட்டார். திடீரென ஒரு கார் கேட்டின் உள்ளே வந்தது. அவர்கள் இருவரும் காரிலிருந்து வெளியே வந்தனர். அரவிந்த் கோபத்துடன் அங்கேயே நிலாவுக்காக காத்திருந்தார். அவளை ஒரு பையனுடன் இவ்வளவு இரவில் வருவதை பார்த்ததும் அவரது கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. அவர் வேகமாக அவர்கள் அருகில் சென்றார். எங்கே இருந்தாய் நீ? காலை முதல் என் போன் அழைப்பை எடுக்கவில்லை, மெசேஜுக்கு பதில் சொல்லவில்லை, போனையும் அணைத்து விட்டாய். அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? இவன் யார்? சொல்ல விரும்புகிறாயா என்று மிரட்டும் தொனியில் நிலாவிடம் கேட்டார். நிலா ஒரே ஒரு வார்த்தையில் பதிலளித்து அரவிந்தின் முகத்தில் ஓங்கி அறைந்தாள். அரவிந்த் எரிந்து சாம்பலாக்கி விட்டார். அந்த பையனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அரவிந்தின் கோபமான பார்வையை தன் மீது உணர்ந்து பயந்து போய் கைகளை உயர்த்தி காட்டினான். அரவிந்த் கோபத்தால் சிவந்திருந்தார். நிலா, உனக்கு என்ன ஆச்சு? நான் உன்னை கெட்ட பெண்களுடன் நட்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னேன் தானே? அதிலும் எந்த பையனுடனும் நண்பனாக இருக்கக்கூடாது என்று சொன்னேன். அப்படி இருக்கையில் இந்த அந்நிய பையனுடன் இவ்வளவு இரவில் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தாய்? அரவிந்த் அந்த பையனை கோபமான கண்களுடன் பார்த்தார். ஆனால் நிலா சொன்னாள், எந்த உரிமையில் நீங்கள் என்னை தடுக்க முடியும்? அரவிந்த், நீங்கள் என் அப்பா இல்லை, சகோதரன் இல்லை, மேலும் நீங்கள் என்னை மனைவியாகவே நினைக்கவில்லை. அதனால் நான் எப்போது வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் வெளியே போகலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மேலும் இவன் பெயர் ரூபேஷ். நிலா அந்த பையனை கை காட்டி சொன்னாள். அவளது இந்த கிளர்ச்சி அரவிந்திற்கு மிகுந்த கோபத்தை அளித்தது. அவர் நிலாவின் கையை இறுக பிடித்து கொண்டார்.
என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? உன் பேச்சின் அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று அவர் நிலாவின் கண்களை நேராக பார்த்து கேட்டார். நீங்கள் உங்கள் மனைவியுடன் இருக்க வேண்டியவர். நீங்கள் இங்கே என்னிடம் வர எப்படி அவளுக்கு அனுமதி கிடைத்தது? ஒருவேளை நீங்கள் அவளிடம் ஒளிந்து கொண்டு என்னிடம் வரவில்லையே? ஏனென்றால் இப்போது உங்களுக்கு அவளை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று நிலா வேகமாக கேட்டாள். என்ன உளறுகிறாய் நீ? நான் அவளிடம் கேட்டு ஏன் போக வேண்டும்? அவள் எப்படி நமக்குள் வந்தாள்? அவளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டோம் அல்லவா? உனக்கு மறந்து விட்டதா? அதற்கு பிறகு நான் இன்று வரை அவளை சந்திக்கவில்லை. நான் என் விருப்பப்படி இன்று காலை முதல் இங்கே உனக்காக காத்திருக்கிறேன். நீ இவனுடன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று அரவிந்த் ஒவ்வொரு வார்த்தையையும் மென்று விளங்கினான். அப்படியானால் நீங்களும் தானே அதிக இரவு வரை வெளியே இருந்தீர்கள். என் போன் அழைப்பை எடுக்கவில்லை. என் மெசேஜிற்கு பதில் அளித்தீர்களா? அன்று நான் இரவு 2 மணி வரை காத்திருந்த போது நீங்கள் அவள் கைகளின் மகிழ்ச்சியில் இருந்தீர்கள் என்று நிலாவும் அவர் கண்களை பார்த்து சொன்னாள். அந்த பேச்சால் அரவிந்த் அமைதியானார். ஏனென்றால் அவரிடம் அதற்கு பதில் இல்லை. எனக்கு தெரியும், இப்போது நான் எந்த விளக்கமும் அளிக்க தேவையில்லை. நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் நேரம் செலவிடலாம் என்றால் நானும் செலவிடலாம். இன்று ரூபேஷ் என்னை திரைப்படம் பார்க்க அழைத்து போனான். பின்னர் நாங்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரவு உணவு உண்டோம். நிறைய ஷாப்பிங் செய்தோம். நம்புங்கள், இவர் உங்களை விட மிகவும் நல்லவர். அனைவரும் இவரை போல இருக்க வேண்டும் என்று நிலா அரவிந்தின் இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசினாள். இதனால் அரவிந்த் துடித்து போனார். அரவிந்த் அவளை பலமாக அசைத்தார். நிலா அதிர்ச்சியுடன் அவரை விட்டு விலகி சென்றாள். தயவு செய்து நீங்கள் உங்கள் அந்த தோழியிடம் போங்கள். அவள் உங்களுக்காக காத்திருப்பாள். எப்படியும் நான் இவ்வளவு அழகான மாலை பொழுதை கழித்ததில் களைப்படைந்து விட்டேன். போங்கள். மேலும் ரூபேஷை டிராப் செய்து விடுங்கள். அவள் தன் இதயத்தை அழுத்திக் கொண்டு தன்னையும் அரவிந்தையும் நெருப்பில் தள்ளியபடி உள்ளே சென்று உடனடியாக அறைக்குள் பூட்டிக் கொண்டாள். இன்று அவளால் இவ்வளவு எப்படி செய்ய முடிந்தது? இவள் அந்த கிராமத்து நிலாதானா? அவளால் தன்னையே நம்ப முடியவில்லை. அவள் ஷாப்பிங் பைகளை அலமாரியில் வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். ஏனென்றால் தன்னை கட்டுப்படுத்த வேறு வழி தெரியவில்லை. இப்போது அரவிந்தை தவிக்க வைப்பதில் அவளுக்கு இன்பம் கிடைத்தது. நிலா சிரித்து கொண்டே, இப்போது பாருங்கள் அரவிந்த், நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னாள். அவள் சென்ற பிறகு அரவிந்தும் ரூபேஷும் தனியாக இருந்தனர். ரூபேஷ், என் கருத்துப்படி நீங்கள் இப்போது சென்றுவிட வேண்டும். ஏனென்றால் அவள் தெளிவாகவே உங்களை போக சொல்லிவிட்டாள் என்று சொன்னான். அரவிந்த் கோபமாக கத்தினார். வாயை மூடு ரூபேஷ். அவரை சமநிலைக்கு கொண்டு வந்தான். எல்லாவற்றிற்கும் இவள்தான் காரணம். என் மீது உங்கள் கோபத்தை காட்டுவதற்கு பதிலாக உங்கள் தவறுகளில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எப்போது அந்த அப்பாவி பெண்ணின் இதயத்தை காயப்படுத்தினீர்கள்? அவளுடன் வாழப் போவதில்லை என்றால் ஏன் திருமணம் செய்தீர்கள்? ஏன் அவளுக்கு நம்பிக்கை அளித்தீர்கள்? இத்தனை மாதங்கள் அவள் உங்கள் அன்புக்காக காத்திருந்தாள். அவளுக்கு என்ன கிடைத்தது? ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அவளிடம் கேள்வி கேட்க எந்த உரிமையும் இல்லை. ரூபேஷ் அரவிந்திற்கு உண்மையின் கண்ணாடியை காட்டிவிட்டு சென்றான். அரவிந்த் இப்போது நிலா எதற்காக கோபமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் நிலா ரூபேஷுடன் சுற்றியது அவருக்கு சற்றும் பிடிக்கவில்லை. நிலா குளித்து கொண்டிருந்த போது திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. அவள் விரைவாக சவரை நிறுத்திவிட்டு துண்டை கட்டிக்கொண்டு வெளியே வந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினாள். அப்போதுதான் தன் பின்னால் யாரோ இருப்பதையும் உணர்ந்தாள். திரும்பிய போது அரவிந்தை பார்த்து கத்தினாள். அரவிந்த் தன் கையால் அவள் வாயை மூடி அவளை சுவரோடு அழுத்தினார். உன் கணவன் நான். ஏன் கத்துகிறாய்? துண்டு நழுவத் தொடங்கியது. நீ எப்படி என்னை அலட்சியப்படுத்த முடியும்? அவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசை நிறைந்திருந்தது. நிலா கோபத்துடன், இது என்ன அநாகரிகம்? நீங்கள் எப்படி என் அறைக்கு இவ்வளவு இரவில் வர முடியும்? வெளியே போங்கள் என்று வெட்கத்துடன் சொன்னாள். அரவிந்த் சொன்னார், ஏன் வர முடியாது? உனக்கு என் மீது உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஏன் விலகி இருக்க வேண்டும்? நீ என் வாழ்க்கை துணை. அவர் நெருங்கி வந்து சூடான மூச்சை விட்டார். நிலா ஒரு பயந்த பறவையைப் போல நடுங்கினாள். அரவிந்த் ஏன் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரியவில்லை. நிலா கத்தினாள். முதலில் எங்கே இருந்தீர்கள்? நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை. இப்போது ஏன் வந்தீர்கள்? ரூபேஷை பார்த்து பொறாமைப்படுகிறீர்களா? நீ வேண்டுமென்றே வேறு ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு என்னை தூண்டினாயா? அரவிந்த் வாயை மூடிக்கொண்டார். நிலா அவரது கண்களை நேராக பார்த்து சொன்னாள், என் அருகில் வந்து என்னை புரிந்து கொள்ள உங்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு. ஆனால் ரூபேஷுடன் எனக்கு ஆழமான உறவு இருக்கிறது. அரவிந்திற்கு நினைவு வந்தது. இதுதான் உண்மை. ஆனால் முதலில் மற்றவர்கள் மீது உங்கள் ஆதிக்கத்தை காட்டுவதை நிறுத்துங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் என்னை தான் எரிய வைத்தீர்கள் என்று புருவத்தை உயர்த்தி சொன்னாள். நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லை, எரிய போவதில்லை. அவள் தன் கூந்தலை அசைத்து அவர் முகத்தில் அடித்தபடி சொன்னாள், வா என்னை பார். நான் நேற்றும் உன்னுடையவன், இன்றும் உன்னுடையவன். எனக்கு தெரியும்.
தவறு நடந்துவிட்டது. ஆனால் நான் போதையில் இருந்தேன். கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்கிறேன். இப்படி ஒருபோதும் நடக்காது. தயவு செய்து என்னிடம் இப்படி நடந்து கொள்ளாதே. நிலா சிரித்தாள். அவள் ஏற்கனவே மன்னித்து விட்டாள். ஆனால் உணர வைப்பது மட்டும்தான் பாக்கி இருந்தது. இப்போதுதான் அவள் அலட்சியத்தை காட்ட ஆரம்பித்திருந்தாள். அரவிந்தின் ஆசை அவள் முன் இருந்தது. அவள் அவரை அறையிலிருந்து வெளியே தள்ளினாள். இவ்வளவு தண்டனை கொடுக்காதே நிலா. ஐ எம் சாரி. சரி, என்னை சமாதானப்படுத்துங்கள், என் இதயத்தை வெல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் அவரை சிரமத்திற்குள் தள்ளிவிட்டாள். அதற்கு பிறகு அரவிந்த் தினமும் மன்னிப்பு கேட்கும் பூங்கொத்துகளை கொண்டு வருவார். சில சமயங்களில் ஆடைகள், சில சமயங்களில் நகைகள். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். மாறாக ஆழமான கழுத்துடைய ஆடைகளை அணிந்து அவரை தூண்டினாள். உணர்ச்சிகளின் சூடால் அரவிந்தின் இதயம் தவித்தது. இன்று அவள் கருப்பு நிற வளையுடைய ஆழமான கழுத்துடைய சேலையை அணிந்து வந்தாள். அவளது மென்மையான உடல் அவரை தன் பக்கம் இழுத்தது. அரவிந்த் கண்களை மூடிக்கொண்டு சொன்னார், நீ என்னை விட சிறியவள் என்பதை மறந்து விடுவேன். இப்படியே தூக்கி கட்டிலில் போட்டு விடுவேன். நிலா இடையிலிருந்து கூந்தலை விலக்கி முதுகு தெரியும் இடையை காட்டினாள். அரவிந்தின் எல்லை இதுதான். அடுத்த கணமே அவர் அவளை தன் கைகளில் தூக்கி அறைக்குள் சென்று கட்டிலில் தள்ளினார். இப்படி தன் அழகை ஏற்றுக்கொள்வது அரவிந்தை பைத்தியக்காரனாக்கியது. இடுப்பில் ரவிக்கையின் கொக்கி மட்டுமே இருந்தது. அவள் அனைத்து வழிகளிலும் அவரை கவர வந்திருந்தாள். ஆனால் தவறு செய்கிறேனோ என்ற பயம் இருந்தது. அரவிந்த் இப்போது தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற நம்பிக்கையை அவர் ஒவ்வொரு செயலிலும் அளித்தார். என் உயிர், என் நிலா என்று பலமாக கட்டிப்பிடித்து சொன்னார். உதடுகளில் உதடுகளை வைத்தார். நீ என்னை மட்டும்தான் உன் மனைவியாக ஏற்கிறாயா? நான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறேன் நிலா, வேறு யாரையும் இல்லை, நம்பு என்று சொன்னார். அவரது இதயத்தை தொடும் வார்த்தையால் நிலா துடித்து போனாள். நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் அரவிந்த். என் உரிமை உங்கள் உடலில் மட்டும்தான். நிலா அவர் அருகில் சாய்ந்தாள். மனதில் மகிழ்ச்சியின் புயல். கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அவர் உன்னை போன்ற ஒரு வாழ்க்கை துணையை எனக்கு அளித்துள்ளார். நான் மிகவும் கொடுத்து வைத்தவன். அரவிந்த் தன் உள்ளங்கையை அவளது இடையில் வைத்தார். நிலா புன்னகைத்தாள். அறியாதவள் போல நடித்தாள். ஆனால் அரவிந்த் அவளை இழுத்து தன் அருகில் நிற்க வைத்தார். உன் உரிமை எனக்கு மட்டும்தான் என்று மெதுவாக சொன்னார். இந்த உடல், இந்த மென்மை, இந்த நான் உணராமல் எப்படி இருக்க முடியும்? உன் உடலின் அழகை வெளிப்படையாக காட்டாதே என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். உன்னை மூடிக்கொள், இல்லை என்றால் நான் உன் அப்பாவியையும் மதிக்க மாட்டேன். ஆனால் இன்று என் உயிர் நீ. என்னை உன் அருகில் இழுத்து தூண்டி தவிக்க வைத்தது போல அந்த அளவு நான் உன்னை உணர்வேன். நிலா தன் கைகளை அவர் டையில் கட்டிக்கொண்டு கத்தினாள். வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள், நான் இறந்து விடுவேன். அவளது மன்றாட்டுகள், கட்டப்பட்ட கைகளின் கட்டாயம் எல்லாவற்றையும் அரவிந்த் பார்த்தார். நிலாவின் தவிப்பு மேலும் அதிகரித்த போது அவளது வலியை பார்த்த அரவிந்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் மெதுவாக அவளது இதழ் பதித்தார். மேலும் தன் உதடுகளால் அவளை அழுத்தினார். நிலாவின் சுவாசம் வேகமாகியது. அரவிந்த் அவளது சேலையின் முந்தானையை விலக்கினார். அவள் துடிக்கும் மீது சாய்ந்து தன் ஆசையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நிலா கண்களை மூடிக்கொண்டு ஆனந்தத்தை உணர்ந்தாள். அரவிந்த் தன் கைகளால் மெதுவாக அவளது இருப்பையும் மென்மையான உடலையும் உணர்ந்தார். அவளது முழு உடலும் அவர் முன் திறந்தது. நிலாவின் கண்கள் அறையில் ஒலித்தன. அவளது ஒவ்வொரு செயலும் அரவிந்தை பைத்தியக்காரனாக்கியது. மெல்ல மெல்ல அவர்கள் இருவருக்கும் இடையிலான எல்லா பயத்தையும் தூரத்தையும் அளித்தனர். இன்று அரவிந்த் தன் வாழ்க்கை துணையை முழுமையாக அடைந்தார். தன் கிராமத்தை விட்டு அவருக்காக இந்த முடிவை எடுத்தவளை அடுத்த நாள் காலையில் அவர்கள் காலை உணவுக்காக வந்தபோது அரவிந்தின் அம்மா பார்த்தவுடன் அவர்களின் உறவு மேலும் வலுவடைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டார். எப்போதாவது என் மகளுக்கு நீ துக்கம் கொடுத்தால் உனக்கு சரியாக இருக்காது என்று அம்மா அரவிந்தை எச்சரித்தார். அரவிந்த் தலை குனிந்தார். இனி உன்னை தவிர நான் வாழ முடியாது என்று நினைக்கிறேன். அவள் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்க முயற்சி செய்கிறேன் என்று மெதுவாக நிலாவின் கையை பிடித்தார். நிலா வெட்கத்தால் பார்வையை தாழ்த்தினாள். இப்போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. அவர்கள் இருவரும் அவர்களின் அன்பான வீடு மட்டுமே. அது அவர்களின் வாழ்க்கையின் தினமும் புதிய உற்சாகத்தை நிரப்பியது. அன்பும் ஆசையும் மட்டுமே உறவுகளை வலிமையாக்காது. நம்பிக்கையும் மரியாதையும் அவ்வளவு முக்கியம். ஒரு உறவில் இருக்கும்போது எப்போதும் மற்றவரின் உணர்வுகளை பற்றி நினைத்து பாருங்கள். ஏனென்றால் மரியாதை மற்றும் புரிதல் இல்லாமல் காதல் முழுமையடையாது.